வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமான அலுமினியம் வடை சட்டிலெலாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிக்கியாகி நீங்கள் பொரியலோ வறுவலோ பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல கடைசியில் பொடி மாஸ் தான் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக்கோ இல்லை இரும்பு கடாய் அல்லது ட்ரைப்பில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அடிக்கணமாக இருக்கிற பட்சத்தில் உருளைக்கிழங்கு நல்லா கலந்து போகாமல் ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா நான் கழுவிட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். தோலோடு தான் நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த வறுவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தோல் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், மொறுன்னு. அட் த சேம் டைம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு நல்லா கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த தோல் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கோட எல்லா லேயர்லேயுமே அதோட ஸ்கின் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு உருளைக்கிழங்கு உடையாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டும் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கை நாம் அப்படியே வறுத்துட்டே இருக்கலாம். நீங்கள் இதை மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மூடி வச்சிங்க அப்படின்னா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஓப்பனில் வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்படி மறுபடியும் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஈவனாக ரோஸ்ட் ஆகும். உருளைக்கிழங்குலே பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்று வந்துட்டு நார்மல் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஸ்வீட் கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வணக்கினீங்கனாலும் அது ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சமாக கிளறி மட்டும்தான் விடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உருளைக்கிழங்கு எதுலேயும் ஒட்டலை. இந்த மாதிரி வறுவல் ஐட்டம் பண்ணும்போது நம்ம காரப்பொடியை ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரையாக வறுக்கும் போது அந்த காரம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரையும் வெளியில் துரத்தி விட்டுரும். ஸோ அதனால் இனிஷியலில் காரப்பொடி எதையுமே ஆட் பண்ணாதீங்க. உப்புலேயே நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிழங்கு அப்படியே வெந்து முருக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் கிழங்கு முருகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடி பிடிக்காது. பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். போட்ட கலர்லேருந்து இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ கிழங்கு வந்துட்டு நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு கிழங்கு எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் மூடி போட்டெல்லாம் வேக வைக்கலை. இந்த பொரியலோட ஸ்பெஷலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெளியில் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ இதில் நம்ம தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா ஒன்லி பெப்பர் பவுடர் கூட மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சில்லி பவுடர் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது டைரெக்டாக கடாயில் ஆட் பண்ணாதீங்க, உருளைக்கிழங்கு மேலே ஆட் பண்ணுங்கள். போட்டு உடனே அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா பொடி வந்து கருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கருகாமல் நல்லா அந்த சூட்லேயே இந்த மிளகாய் தூளையும் இந்த பெப்பர் தூளையும் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சீரியஸாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி சால்ட்டு, சில்லி பவுடர், ஆயில் மட்டும்தான். கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.